வேலூர் மாவட்டம் கனியம்பாடியில் செங்கல் சூளை நடத்த மாமூல் கேட்டு மிரட்டியதால் ஏற்பட்ட தகராறில் தவேக முன்னாள் நிர்வாகி, சூளை உரிமையாளர்கள் என இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சேதுராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சேதுராம், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளைகளுக்கு சட்டவிரோதமாக மண் ஓட்டப்படுவதாகவும், இதற்காக தவேக நிர்வாகியான கனியம்பாடி ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மாமூல் கேட்டு மிரட்டியதாக செங்கல் சூளை உரிமையாளர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தவேக நிர்வாகியான விஜயகுமாரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளிலிருந்து மாவட்ட செயலாளரான மோகன்ராஜ் அவர்கள் நீக்கியிருந்தார். இந்நிலையில் செங்கல் சூளை உரிமையாளர் சண்முகம் அளித்த புகாரின் அடிப்படையில் விஜயகுமார், லோகேஷ், ஈஸ்வரன் ஆகிய 3 பேர் மீது அவதூறாக பேசுதல், மிரட்டு உள்ளிட்ட 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது அதே போல விஜயகுமார் அளித்த புகாரின் பேரில் அடிப்படையில் செங்கல் சூளை உரிமையான சண்முகம், ரமேஷ் ஆகிய 3 பேர் மீது வழிமடக்கி மிரட்டியது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் தற்போது 2 தரப்புகள் மீதும் 2 பிரிவுகளின் கீழ் கனியம்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இன்று இரு தரப்பும் மாறி மாறி கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்த நிலையில் இரு தரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பதற்றமான சூழல் நிலவுவதால் கனியம்பாடி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.